தியானத்துக்கும் தியானத்தன்மைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாழ்க்கையில் உங்கள் உள்தன்மை மாறாமல் எந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் சமாளித்து சந்தோஷமாக ஆனந்தமாக பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டில் இருக்க முடியும். சார், தியானம் பண்ணுறதும் ஒன்று தான், தியானத்தன்மையும் ஒன்று தானே. தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது தானே தியானத்தன்மை நிகழும். அது தப்பான விஷயங்க. அப்படியே இல்லைங்க. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும், அங்கே எல்லாம் அமைதியாக இருப்பாங்க, கடவுளை பற்றி மட்டும் பேசுவாங்க, நல்ல விஷயங்களை மட்டும் பேசுவாங்க. நீங்கள் அங்கே இருக்கும்போது உங்கள் உள்தன்மை எப்படி இருந்தால் கூட அங்கே போகும்போது உங்கள் உள்தன்மை கொஞ்சம் மாறி அமைதியாக சாந்தமாக பொறுமையாயிரும். நீங்கள் கோயிலை விட்டு வெளியே வரும்போது உங்களோட காரையோ உங்கள் பைக்கையோ எடுக்கும்போது ஒருத்தர் உங்களை இடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு நீங்கள் கத்துவீங்க. அப்போ உங்கள் உள்தன்மை மாறும். உங்க உள்தன்மைங்கிறது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுறதா இருக்கக்கூடாது. உங்க உள்தன்மை உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும். அந்த உள்தன்மை கண்ட்ரோலா இருக்கிறதுக்கு பேர் தான் தியானத்தன்மைன்னு சொல்றது. இது நான் என் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எப்படின்னா, நீங்க எங்க வேணா போய் என்ன மாதிரி வேணா இருங்க, ஆனா உங்க உள்தன்மையை மாறாம இருங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வர்றேன். தியானம், நீங்க அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்து உங்க சிந்தனைகளை ஒரு இடத்துல குவிச்சு தொடர்ந்து பயணப்பட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் தியானம். இந்த தியானம்ங்கிறது நிகழணுமே தவிர நம்ம பண்ண முடியாது. அது இயல்பா நடக்கணும். அப்ப இயல்பா நடக்கும்னா அதிர்ஷ்டத்துக்கு தான் நடக்கும். அதனால அதை நம்ம பிடிக்க முடியாது. ஆனா தியானத்தன்மையை நம்ம ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணி வாழ்க்கையே தியானத்தன்மையாக மாற்ற முடியும். எப்படிங்க சார் அப்படின்னா, நீங்கள் ஒரு காஃபி டம்ளரை எடுத்து உங்கள் வாயில் வச்சு ஒரு சிப் குடிச்சிட்டு கீழே வைக்கிற வரைக்கும் இது நான் குடிக்கல, இந்த உடம்பு தான் குடிக்குதுன்னு நீங்கள் ஒரு வாட்சரா, அது நீங்கள் அதை ஒரு பார்வையாளனா உங்களால் பார்க்க முடியும். செயல் இந்த உடம்பு பண்ணுது, உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு ஆள் கண்டிப்பாக கவனிக்க முடியும். அதுதான் எண்ணங்கள்ங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய நீங்களா இருந்து உள்ளுக்குள்ள இருந்து இந்த காஃபியை குடிக்கக்கூடிய இந்த செயலை பாருங்க. அப்ப ஒரு செயலும் அதை பார்க்கிறவனும் வேறுபடுறான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுங்க. உங்க உள்தன்மையை மாறாம நீங்க பாதுகாத்துட்டே இருக்க முடியும். ஏன்னா பைக் எடுக்கிறது நான் அல்ல, இந்த உடம்பு எடுக்குது. நடக்கிறது நான் அல்ல, இந்த உடம்பு செய்யுது. சாப்பிட்றது நான் அல்ல, இந்த உடம்பு செய்யுது. குளிக்கிறது நான் அல்ல, இந்த உடம்பு செய்யுது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் உடம்பு நீங்க செப்பரேட் ஆக 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 என்ன தெரியுமா, உங்க உள்தன்மை ஸ்டேபிளா நிற்க ஆரம்பிச்சிடும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மனிதனுக்கு தகுந்த மாதிரி, உணர்வுகள் உணர்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி உங்க உடம்புல நடக்கக்கூடிய விஷயம் உங்க உள்தன்மையை பாதிக்காம ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கக்கூடிய தன்மையே அந்த தியானத்தன்மை தான், தியானம் இல்லை. அப்ப வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் தியானத்தன்மையா மாத்தினீங்கன்னா உங்க உள்தன்மை உங்களோட கட்டுப்பாடுல அழகா இருக்கும்.